விலாக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டை கறி கிரேவி. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லை கிளிக் பண்ணுங்க ப்ளீஸ். முட்டை கிரேவி பண்றதுக்கு கடாய் வச்சிருக்கேன். கடாய் காயிட்டா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்திக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. முட்டை கிரேவிக்கு அரைக்க வேண்டியது வெங்காயம், சோம்பு, சீரகம், முந்திரி, அப்புறம் மிளகு. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அந்த கிரேவி இதில் ஊற்றணும். அந்த கிரேவி ஊற்றுனால அது நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ தக்காளி, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. இந்த டைமில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கோம்ல, மிக்சியில் போட்டு அரைச்சதுன்னு அந்த தண்ணியை போட்டு கலந்து இதில் ஊற்றணும். அந்த இது தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ திக்கா இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கொதிச்சு பார்க்கலாமா? நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல முட்டையை போடலாம். உடச்சி ஒரு கிண்ணத்துலேயே உடச்சி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா முட்டை கெட்டதுன்னா கூட தெரியாது. இப்போ கொதிச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சும்மா லட்டு மாதிரி வந்துருக்கு பாருங்க. இது மேலே கொத்தமல்லி தூளம். ஐயோ ஐயோ. இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு? இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லை கிளிக் பண்ணுங்க. நான் இப்போ புதுசாக வீடியோ போடுறேன், அதனால எனக்கு உங்கள் ஆதரவு எனக்கு வேணும். ஆதரவு கொடுங்க. பாய். Leave it in the